இதுவரைக்கும் போகாத ஒரு இடம். செமையாக இருக்குது உண்மையிலே சாப்பாடும். இப்படியான ஒரு இடத்துல இருந்து சாப்பிடுங்க. இப்படி இருக்குமோன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஒரு அம்மன் சில இப்படி வந்தீங்க நீங்க அதை சொல்லுங்க. போலீஸ் வந்து அப்படியே இறங்கிட்டு மிஷின் பெரிய படையை வந்து போய்கொண்டிருக்கேன். பாதை வந்து சீர் செய்யறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. பண்ணி வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இதுவரைக்கும் போகாத ஒரு இடம், அதாவது பின்னுக்கு போட்ட பாதை தெரியும் உங்களுக்கு, வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம். ஸோ இந்த பேரை சொன்னாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெடுங்கணியில் இருக்கிற வடுக்குநாரி மலை என்ற இடத்துல இருக்கிற அந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஸோ 3 வருஷத்துக்கு முதல் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இப்போயும் உங்களுக்கு தெரியும் வந்து ரிங்கோவிலேயோ இல்லை நிறைய இடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போய் கொண்டிருக்கு இந்த கோயில் சம்மந்தமாக வந்து. அதே மாதிரி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து போய் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவராத்திரி, அதாவது சிவனுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்ற வந்து சொல்லலாம். இந்த நாளில் வந்து இங்கே எல்லாம் வந்து நிறைய என்ன சொல்கிற மக்கள் போய் அந்த இடத்துல, அதாவது இதுக்கு முதல் பெருசாக ஆக்கள் வந்து போக மாட்டாங்களா, ஆனால் இந்த நாளில் அங்கே போய் அந்த கயிறெல்லாம் கட்டி மலையில் ஏறி அங்கே வந்து சிவனுக்கு வந்து பூஜையெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருக்க போது இந்த காணொளி. நானும் இன்றைக்கு தான் புதுசாக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து. ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு வந்து அந்த இடத்துக்கு வந்து மக்கள் பயணம் செய்ய போகிறாங்க. அதோடு சேர்ந்து நாங்களும் பயணம் செய்ய போகிறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வழியெல்லாம் வந்து நாங்கள் இதில் போட் போட்டிருந்தது. அங்கே வரைக்குள்ள வந்து ஒரு ஐயாட்ட கேட்டு நாங்கள் வந்து ஸோ அப்போ வந்து இதால் வந்து போகலாம், அதாவது நீங்கள் அப்படி நேராக போங்க, அப்படி போட் போட்டிருக்கும், அதுக்கு அப்படியே பார்த்து நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஐயா சொல்லியிருந்தவர். அதுக்கு நாங்கள் போட்டை பார்த்து இந்த ரோட்டால் வெட்டிட்டோம். அதுக்கப்புறமா வந்து திரும்ப அந்த ஐயாவை வந்து சொல்லி சொன்னார், இந்த ரோட்டால் போயிடலாம் தம்பி, இதே மாதிரி வந்து இன்னொரு ரோடு இருக்குது, ஸோ இந்த ரோட்டால் வந்து பைக் அது வந்து போகலாம், ஆனால் வந்து காரை கொண்டு போயிடாது, இப்போ மற்ற ரோட்டால் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து மற்ற ரோட்டால் பயணம் செஞ்சு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ தெய்வம் பாட்டி மாதிரி இருக்காது பாட்டி, இதுக்காலே மலைக்கு போகிறது, மலைக்கு ஓ வடுக்குநாரி மேலே இதில் இருக்கிறாளுங்க. சரி சரி, இதில் சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து கார் வந்து கொண்டு போயிடாது. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த ஒரு வீட்டை வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் இங்கெல்லாம் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெஷினில் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்களுக்காக வந்து அடுத்த மெஷின் வந்து வருமா. ஸோ அப்போ அதுக்காண்டி வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இதை வந்துட்டு அடுத்த டிராக்டர், இந்த டிராக்டர்லாம் நாங்கள் வந்து போக போகிறோம். வரும் புதுசாக இருக்குடா எனக்கு, புதுசாக இருக்குது டிராக்டரில் நம்ம வண்டி. சரி அம்மா காணண்டாப்பா, ஒரு கை அங்கே ஜிம் அடிச்சாங்க அதில் கல் கவனண்டா அதில் இருக்காது. எல்லாம் எடுத்துனா போறீங்களோ இல்லையா? ஓகே, வேற வாகனங்கள் போகாதுண்ணே, அங்கே வேற வாகனங்கள் போகாதா? நார்மலான டைம்ல இப்போ போக மாட்டாங்களா ஆக? செய்ய விட்டு போன முறை விட இப்போ இந்த இரவு செய்யறது இல்லாட்டி நேற்று
நாலசா பூசையும் இருக்குது. நாலசா பூசை இருக்குது, அன்னதானம் இருக்குது, கடைகள் இருக்குது. கரண்ட் எல்லாமே இருக்குவாங்க. கரண்ட் இல்லை, கரண்ட் ஜென்ரேட்டர் தான். ஜென்ரேட்டர் இல்லை. அதான் இப்போ இந்த நாள், அதாவது இந்த போன முறை அதுவும் இல்லை, இந்த முறை மின்பிரபாக்கி தண்ணி நேற்று முந்த நாள் 13 அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் அந்த அனுமதி கிடைச்சது. இது ரவிகரன் கதைச்சவர், டாக்டர் சத்யலிங்கம் கதைச்சவர். இந்த முறை இடபாடு இல்லை. அப்போ அபிவிருத்தி குழு தலைவர் வாரி சமரசிங்க இந்த முறை எந்த தடையும் ஏற்படுத்த நான் சொன்னபடியா பெருந்திரநாள பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ எவ்வளோ பேர் போயிருப்பாங்க இதுக்கு முதல்ல? நான் 200-300 பேர்கிட்ட போயிருப்பாங்க. என்ன இந்த முறை நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே தடை ஏற்படுமோன்னு சரி 13 தெரியாது. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு முதல்ல வந்து பெரிய தடை எல்லாம் ஏற்பட்டது, அதாவது கூட பெருந்தடை. போன வருஷமே சரியான தடை தானே. போன வருஷம் பௌத்தபிக்கள் எல்லாம் வந்து விட மாட்டேன்னு சொல்லி பிறகு நாங்கள் 6 மணிக்கு பிறகு வந்து போலீஸார் அதெல்லாம் தட்டி விட்டு எங்களை எல்லாம் வெளியேற்றி எல்லாம் வெளியேற்றினதான். 6 மணிக்கு பிறகு நிற்கலான்னு சொல்லி தோல்புரத்தினக்கெல்லாம் வனவளத்திலக்கம் எல்லாம் வெளியேற்றினதானே போன முறை. அப்போ வந்து இந்த தடவை நிற்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் எல்லாமே நம்ம இந்த முறை தான் ஒழுங்கு 4 சாம பூசையும் படிவாக நடக்க போகுது இந்த முறை. ஓகே ஓகே. அப்போ இந்த வருஷம் நடந்ததை தாண்டி இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. உண்மையில என்னென்னு சொன்னால் இந்த முறை நிறைய பேர் இப்போ என்னென்னு சொன்னால் பெரிய பெரிய ஈச்சரங்களுக்கு எல்லாம் எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த எமது நிலம் எமது உரிமை என்ற மாதிரி இந்த முறை இங்கே நிறைய பேர் வந்திருக்கா வேணும். வந்திருந்தால் தான் எதிர்காலத்தில் நாங்கள் இன்னும் இதாக நாங்கள் செயற்படுறதுக்கு வலுவாக செயற்படுறதுக்கான மூலாதாரம் கிடைக்கும். அப்போ இப்போ நான் கூட பவுனியா நகரில் இருந்தால் இங்கே இவ்வளோ தூரம் வாரன். எனக்கு பக்கத்துலேயே நிறைய சிவன் கோயில் இருக்குது, அங்கே திருக்கேச்சரம் எனக்கு கிட்டே இருக்குது. ஆனால் நான் இங்கே வர வேணும்னு சொன்னால் எங்களோட நிலத்தை நாங்கள் பாதுகாக்கணும். சரி, உண்மைதான். வந்து அதுக்காக தான் நாங்கள் எங்களோட வரலாறுகள் எங்களோட தொன்மையை நாங்கள் முதல் பாதுகாத்தான் அடுத்த சந்ததி அதை முன்வரும். அப்போ சிவராத்திரிக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு ஆக்கள் போவாங்க? இல்லை, சிவராத்திரி எல்லா பூசையும் நடக்கிறது இங்கே. இப்போ மதிமுறை பூசாரி போயிட்டு செய்துட்டு வருவார். அப்புறம் ஒரு பிரதோஷ விரதங்கள் அதுக்கு இதில் போயிட்டு வர ஒரு சில பக்தர்கள் போய் வருவினோம். சிவராத்திரி சிவனுக்குரிய இடம் தானே ஆதிலிங்கேஸ்வரர். சிவராத்திரி மிக சிறப்பாக நடக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துனாங்க. அந்த வகையில் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த பாதை ஐயோ இங்கே ஒன்று இதான் பாதை. இதால் போயிட்டு இங்கே பாருங்க, பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கவனம் கவனம். நீங்கள் இப்போ பார்க்க சரியான பாதை. இப்போ என்ன காட்டுக்குள்ளால போகணும். காட்டு பாதை, சரியான காட்டு பாதை. 100 மீட்டர்ல இந்த காட்டு பாதை தொடங்கும். வரீங்களா? சரி, அப்போ சந்தோஷம். மூளைக்கு போகலாம்ல. அப்படியே முன்னுக்கு போங்களேன். கவனம் கவனம். அது மெஷின் போய் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருது. இங்கே போகவே இல்லை. இப்போ ஊராக்கள் நினைச்சா கூட மெஷின்லாம் போகலாம். அவனை நீங்கள் நடந்து போகலாம். தூரம் போனோம். சரியான தூரம். உண்மையில நீங்க சொல்றீங்க காட்டு விலங்குன்றது இல்ல அதுக்குள்ள பாதைகள் வரே இல்ல. ஒரு நாள் கூட இந்த நான் தனியே எத்தனை நேரம் போய் வந்திருக்கேன். ஒரு காட்டு விலங்கு நான் காணேன். ஒரு காட்டு விலங்கு நிறைய காட்டு விலங்கு இருக்குது, யானை உட்பட எல்லாம் இருக்குது. ஒரு நாள் கூட ஒரு தடவை தாக்க இல்லை. ஆனா மெயின் ரோட்ல எத்தனை பேர் யானை வந்து அடிச்சு சேர்த்திருக்கணும். இங்க எல்லாம் மெயின் ரோட்டுக்கே வரும். கோவில் பகுதிக்கு ஒரு நாள் கூட இவ்வளவு எத்தனையோ பக்தர்கள் போய் வந்து ஒரு நாள் கூட சிவன் விடையில் அடி யானையோ காட்டுல வந்து சாட்டினா ஒரு கீரைக்காய கூட சர்மி வாங்கோ. திவ்யா வாங்கோ. வாங்க மாறுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். வேற என்ன செய்யறது? 2 இடத்துல மறைக்க வர போறீங்களா? அம்மா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருங்க, கிட்ட கிட்ட இருங்க. நெருக்கணும் போல. அப்படி தள்ளிடுங்கோ தள்ளிடுங்கோ. இன்னும் தள்ளி போகலாம். இங்கே கொஞ்சம் மடியில் இருங்க. அம்மா நீ செருப்பை காட்டு. அம்மா அடுத்த மிஷின் வந்துட்டு, அடுத்த மிஷின் அதிலே வரலாம், அதிலே வரலாம். அடுத்த மிஷின் வந்துட்டு வலிக்கிட்டோம்.
கஷ்டமா இருக்கும் இருக்கிற பாருங்க ரோட்டை வந்து எவ்வளோ ஐயோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டால பயணம் செய்யறேன்டா 2 மிஷின் போய் கொண்டிருக்கு அங்கே வந்து ரெடியாகி கொண்டு இருக்காங்க இங்கே பாருங்க ஆக்கள் எப்படி இருக்காங்க முடி எனக்கு பயமா இருக்கு இந்த பாதையால இங்கே போய் காட்டு பாதை அதுக்கப்புறம் நடந்து போனா நல்லா இருக்குமா நடப்புமா இறங்கி நிறைய பேர் போய் கொண்டு 2024 2025 நடந்துதான் போட்டாங்க 2024 இது எந்த வாகனமே விடையில தெரியுமா ஓ சொன்னார் முன்னுக்கே மறைச்சு சொல்லி அந்த இடத்துல மறைச்சிட்டான் உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான பயணம் இதுக்கு அங்கே அதாவது அதை தாண்டி வந்து இங்கே பக்கம் வந்து ஃபுல்லாக அப்படியே காட்டுப்பாதை ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஸோ உண்மையிலே பாருங்க ஆக்களை வந்து போய் கொண்டிருக்கிறேன் டீமை வந்து ஒரு பெரிய படையை வந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்புறம் இருக்கீங்க எத்தனை மணி அடிக்கிறீங்க 8ஆம் ஆண்டு இங்கே வரும் பைக்கெல்லாம் ஒன்று 15 கிடக்கு போயில அதுனா உண்மையா நோம்பல பைக்கே 15 கிடக்கு ஐயோ இங்கே பாருங்க ரோட்டை இதில் வந்து மிஷினை தவிர ஒன்றும் போயிடாது 3 மிஷின் 15 எடுத்ததா இங்கே பாருங்க டயர் எப்படி இறங்கி நல்ல கரையா வந்துருக்கோம் இங்கே பாருங்க எப்படி ஓம்டப்பா இதால் என்னண்டு போகிறேன் இங்கே பாருங்க இந்த அதில் அடி விடுது அம்மா ஒவ்வொரு இடத்துல நீங்க வரதா போன இருந்தோம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டாக போய் கொண்டிருக்காங்க அப்பதான் இந்த ஒரு வருஷம் போடுறீங்களா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நீண்ட நாளை அப்புறம் நல்ல மசாஜ் என்ன இதால நடந்து மறையல அப்புறம் வர நடந்து வரையில நடந்து மறையல இந்த பாதையால காயாதவே வெளிச்சம் விடாதான் உள்ளது காடுதான் ஆயிரத்துல சந்தர்ப்பம் குறைவு சரியா கஷ்டப்படுத்தான போகுது இப்போ நீங்கள் மற்ற நாட்களில் போவீங்களா சும்மா நோமல மற்ற நாளில் போவீங்களா ஒவ்வொரு வழியும் போடுறீங்களா பூசாரியா போவார் தானே அப்படியே டக்குனு ஏறி போக வேண்டியதான் அப்பா பருவமழைகள் வந்தா கூடுதலா 8ஆம் மாதம் பூஜை நடக்கும் என்ன முதல்ல 8ஆம் மாசமா திருவிழாவா திருவிழா நடக்குதுன்னு அப்ப போன வருஷம் திருவிழா நடக்க இது இப்படி ஒரு காட்டுப்பாதான் போற டைம்ல யானை இல்லைன்னு சொல்றது பெரிய அதிசயம் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையாரோட ஒரு மரத்தோட பிள்ளையாரோட பிள்ளையாரோட ஒரு மரம் உண்டு எந்த சைடுல இந்த சைடு அங்க போ எத்தனை மாசம் திருவிழா நடக்குமா இது இனி 8ஆம் மாசம் நடக்கும் 8ஆம் மாசம் எத்தனை நாள் 10 நாள் திருவிழா என்ன நாங்க நடந்து போனா சைட்டால போய் சேர்ந்துடலாம் உன் ஒப்பனு அப்படி பிறன்ற என்ன கதி பாருங்க எப்படி ஐயோ அண்ணே ரெண்டு புரஞ்சு எடுத்தவங்க
இந்த சைட்ல பாருங்க இங்க இருக்கு. வருமா ஓ சுட்டியா தான் இருக்கு. எப்படி இருக்கும் உடுப்பு வரலாம் நடந்து வந்தாங்க சைட்டு வழியா போயிட்டு குனியும் குனியும் தூரப்பட்ட போய் கிழிச்சேன்னா அந்த முள்ளு அப்படியே செட்டியேன்னு. கடற்கடவுளே ஐயோ என்ன பாய் அதெல்லாம் இங்கே தாண்டதான் காட்டுறேன் எங்கிருந்து போறீங்க இதால ஐயோ கவனம் அம்மா ஐயா கவனம் 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 இதை எடுக்கணும் இல்லாட்டி புதாஞ்சிருக்கோங்க. ஐயோ, எப்படி இருக்குன்றே அதை காட்டுறா எப்படி இருக்குன்னு ஐயோ எப்படி இருக்குன்னு இதை எடுக்காட்டி புதாஞ்சி போயிடும். நாங்க போன பாடு குனிய இது பாருங்க இதில் என்னண்டு போற ஐயோ எந்தெந்த எலும்பு உடைஞ்சிருக்க ஏரியா ரொம்ப சிரிக்காவு கவனமா இருங்களா வல்லத்து இதைத்தான் பார்க்கணும். பொட்டி கலண்டாலும் அவன் சிரிக்கா நீங்க சிரிக்கிறீங்களே ஐயோ கவனம் 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 பாருங்க பாரு ஐயோ முன்னுக்கு அங்க என்ன மேல சேர் அடிக்குமாமா உங்களுக்கு கவனம். சுத்தி சொன்னா அப்படி எல்லாருக்கும் சேர் அடிக்கும். சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கு உண்மையில் ரோட்டெல்லாம் வாங்குது ஸோ சின்ன பிள்ளைகளோடலாம் போகிறன்றது வந்து ஒரு டேஞ்சரானது தானே அவங்கள்ட்ட பிக்கப் போகும் இன்னைக்கு அங்க போனீங்கன்னா ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாம் நிக்கணும். அங்க போய் முன்ன போய் இப்ப பார்த்தோம் நிப்பினாங்க. அப்ப அங்க போனீங்கன்னா போலீஸ் நிக்கும், ஃபாரஸ்ட் நிக்கும், தொல்பொருள் நிக்கும், எல்லாம் நிக்கணும். பிள்ளையார் இதுலையா ஓ என்ன இந்த அப்படியே பிள்ளையார் மாதிரி இருப்ப. மரத்தோடைய மிஷினை ஸ்லோ பண்ணா திக்கு திக்க நடிக்க ஓகே நீண்ட நேர பயணத்துக்கு பிறகு வந்து மலைக்கு கிட்ட வந்தாச்சு. கோயில் வந்துட்டோம். ரைட் எடுறாங்க. அம்மா அப்பா இப்பான்னு கொஞ்சம் உயிர் வந்து வணக்கம். வந்துட்டேன் இப்ப வந்து சேர்ந்த ஒரு மாதிரி. ஐயோ வணக்கம் வணக்கம். பாருங்க நிலைமை எப்படி வந்து வீட்டையும் தான் மாறன் பூசாரி துணைவியர் ஐயா அவர் தான் மரிசாசம் செய்த பூசாரி. இறங்குங்கோ கவனம் 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 பார்த்துறாங்களே கவனம் அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நேர பயணத்துக்கு பிறகு வந்தாச்சு. மெஷினில் தான் வரலாம். இதான் வந்து வெடுக்கினார் வரையாம வந்து பூஜைகளுக்கான ஆயுதங்கள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு காட்டுறோம். நிறைய பேர் வந்து நேரத்தில் வந்திருக்காங்க அந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும் போலீஸ் அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முந்தி இந்த வருஷம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஆட்கள் வரக்கூடிய மாதிரி விட்டுருக்காங்களாம். ஆனால் இல்லைண்டா இப்படியும் பழமையாக வந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அம்மம்மால மெஷினில் எப்படியும் வந்தீங்க? ஐயோ தன்னம்பிக்கை அப்படியா? அவன் அங்கே இருக்கும் இளந்தாரி இப்படி மொண்டி வரான் நேலாம. அதான் எப்படி பையன் எப்படி இருந்தே ப்ரோ உங்களுக்கு?
உள்ளுக்குள்ளே இருந்தடா இதெல்லாம் அப்புறம் அப்படியே அதை சொல்லு நீ சொன்னீங்க அங்கே நிற்போம் அங்கே நிற்போம் சொல்லி அதான் இங்கே குடியானதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கு விளங்குதா அதான் உண்மை வந்து இப்போ ஏன்டா இப்படி ஒரு காட்டுப்பாதைக்கால இவ்வளோ கஷ்டப்பட்டு புதஞ்சு வந்ததே அவ்வளோ இதாக இருக்குடா பார்க்குறதுக்கு வந்து அப்படி இருக்கிறது இனி மேலே போனால் அப்படி இருக்கணும் தெரியுமா இன்னும் மேலே வரணும் மலைக்கு மேலே மேலே இருக்குது கோயில் இங்கே திருவிழா மேலே இருக்குது இதுக்கு போல திருப்பி நடக்க விடும் ப்ரோ நான் காட்டுறேன் நான் வந்து இது அந்த கோயில் தான் இதுன்னு இதுல இருந்து கோயில் தான் இதுக்கு பிறகு மலை இருக்கு மேலே ஐயா அது கணக்க விஷயங்கள் இங்கே காத்திருக்கு 4 மணி இவன்டா அதே அதுதான் இந்த கயிறு எல்லாம் எடுத்து கட்டி ஏறி போகிறது அந்த அதான் உண்மையாக வந்து இது கைக்குழந்தையோட எல்லாம் வந்து வந்திருக்காங்க அதான் இந்த மெஷின் பட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளாம் கைக்குழந்தை எல்லாம் வந்து கொண்டு வந்தவங்க நாங்கள் வர பட்டியில் வந்து அவங்களுக்கு வந்தவங்க ஸோ உண்மையிலேயே வந்து கஷ்டம் அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த ப்ரோக்ராமெல்லாம் நடக்க போகலாம் அதில் வந்து சின்ன பிள்ளை எல்லாம் வந்து வழிகுறுத்தி கூட்டி வந்திருக்காங்க ஸோ எங்கடா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கிற இங்கேயோ இல்லை மலையிலையே இதில் என்ன உண்மையாக வந்து சுற்றி வர காடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு கோயில் அதுவும் பழமை வாய்ந்த எழுத்தெல்லாம் வந்து சைட்டில் வந்துருக்காம் ஒரு தமிழர் ஒரு முக்கியமான இடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு அப்புறம் இந்த அனுபவம் பைக்கெல்லாம் புதைச்சு எல்லாம் நீங்கள் பைக்லேயே வந்து காட்டுக்குள்ள வாகனத்துல வந்து முதலாவது நபர் போலீஸ்காரன் 2வது நபர் நான் 3வது நபர் தாண்டு கிடக்குறார் பைக் தாண்டு போய் நிக்குது புதஞ்சு இருக்கு பைக் தான் யாரும் தெரியல சைட்டால தாண்டு போய் கிடக்கு ஆளு நீ டெண்டர் நிக்கணும் நன்றி ஐயோ அதான் இந்த பாதையில கடவுளே அந்த மெஷின் எல்லாம் 2 வரைக்குள்ள வந்துட்டீங்களா எல்லாரும் சரியான மோசமா இருக்கு பாதை உண்மைக்கும் சரியான கஷ்டம் இப்ப நார்மலா போன வருஷமாவது கொஞ்சம் பைக்ல வரக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப இந்த வருஷம் சரியான கஷ்டமா இருக்குது எப்படி வந்தீங்க நீங்க அதை சொல்லுங்க நாங்க நடந்து வந்தோம் நீங்க எங்க மூந்தி வந்திருக்கீங்க நடந்து வந்தீங்க நீங்க டீ எல்லாம் குடிக்கிறீங்க அதை வந்த உடனே எங்களுக்கு முதல் மரியாதையா டீ தந்துருக்காங்க தண்ணியா டீ தந்துருக்காங்க நடந்து வரேன் முதல் நோம்பல நாங்க நடந்து வருவோம் நடந்து தான் பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் வந்த மாதிரி வந்து அப்படி இன்னும் வந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பூசையெல்லாம் அதாவது இன்னும் வந்து இப்படி மலைக்கு போகணுமாம் இந்த சைடில் அப்படி போகிறதால வந்து இங்கே வந்து பூசைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு இங்கேயும் வந்து ஒரு கோயில் இருக்குது இது வந்து குகைக்குள்ளே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த பூசைகளுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் வேலைகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கு இப்போ வந்து நம்ம குகைக்கு நடுவில் வந்து நிற்கிறோம் அது வந்து வடுக்குநாரி மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற ஒரு அம்மன் சிலை இப்போ தான் வந்து செட் பண்ணுறாங்க பாருங்க இது வந்து பெருசாக இதாக இருக்காதான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த குகைக்குள்ளே தான் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஆதிகால தமிழ் எழுத்துக்கள் வந்துருக்கு அந்த இருக்குது பாருங்கள் இப்படி இந்த எழுத்துக்கள் வந்து என்ன எழுதிருக்குன்னு சொல்லி தெரியல ஆனால் இப்படி தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மலைகளில் கல்வெட்டுகளில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் இது வந்து ஆதிகால தமிழ் எழுத்தாம் என்னென்னு சொல்லி தெரியல என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி இதே மாதிரி வந்து அங்காள சைட்டில் நிறைய இடங்களில் வந்து எழுதியிருக்காம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த இருக்கு பாருங்க இதான் அந்த குகை இங்கே பக்கம் அந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் சமையல் இன்னொரு பக்கம் பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கு அடுத்தது வந்து இங்கெல்லாம் சமைச்சு எல்லாம் வந்து இங்கே வந்து பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மலைக்கு வந்து வருவாங்க மலையில் தான் வந்து சிவ பூசைகள் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருக்குது இப்படி இருக்குமோன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல வந்தது வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குது அண்ட் நம்மளோட முன்னோர்கள்ற இடங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த வந்த பயணமே வந்து வித்தியாசமாக இருந்தது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்கால ஒரு அறக்கழிஞ்ச ஒரு பாதைன்னு தான் சொல்லலாம் அந்த அறக்கழிஞ்சன்னு சொல்லி சொன்னால் ஒரு மிக மிக மோசமான ஒரு பாதை அந்த பாதையால் வந்து மெஷின் ஓடிக்கொண்டு அந்த மெஷினே இப்படி தடம் புரள்ற மாதிரி வந்து இருந்தது அதுக்கு முதல்ல வந்து ஒரு 2 மெஷின் பைக் எல்லாம் வந்து புதஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்தது உயிரை கையில் ஒடிச்சு தான் வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம்
ஸோ உண்மையாக வந்து அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து பார்க்கல வந்து உண்மையாக அவ்வளோ பேர் அவ்வளோ மக்கள் எல்லாம் வந்து அவங்களும் நெருங்கினாக்கள் பழகிகள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த பாதைகள் தான் சரியாக செய்து கொடுத்து உதாரணத்துக்கு தமிழாக்கள்னு சொல்லி இந்த ஆதிகால எழுத்தே இருக்குது. அப்போ ஏன் வந்து இப்படி வந்து அந்த பாதையில் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியலை. கண்டிப்பாக வந்து யாராச்சும் நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரசாங்கம் சம்மந்தமாக வந்து நீங்கள் நல்ல தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கலாம்ன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்க போகும்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்து மெஷின்லாம் வரக்கூடிய மாதிரி வந்துருக்கு. மெஷின்லாம் வந்து வந்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த சாமி இருந்த அந்த குகை மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு குகை. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தமிழ், அதாவது ஆரம்ப காலத்து தமிழ் எழுத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். நிறைய எழுத்துக்கள் வந்து அழிஞ்சிருக்கு, தெரியதோ தெரியலை. இது சம்மந்தமாக வந்து தெரிஞ்சவங்க, அதாவது என்ன எழுத்து வாசிக்கக்கூடியவங்களுக்கு தான் இது என்ன எழுதிருக்குன்னு சொல்லி தெரியும். சம்டைம் அப்படியானவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்ன எழுதிருக்குன்னு வீடியோ காட்டுறேன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குகை, பெரிய போகுது வந்து உள்ள. ஸோ அதை தாண்டி வந்து முக்கியமாக வந்து போலீஸ் பாதுகாப்பு படையினர் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க இந்த இடத்துக்கு. வந்து நான் உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பயணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு அனுபவம். இந்த பயணங்கள் வந்து நான் அப்படியே போக போக என்ன நடக்குதுன்றதை காட்டுறேன். எவ்வளோ போகுது அதான் நீங்கள் தான் பாருங்கள். உண்மையிலே வந்து இங்கே இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்து கஜான் விற்கிறதுக்கு வந்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் தொழிலை பார்க்குறான். சரி, அவன் வந்துட்டான். அதுக்குள்ளே தெரியும். நிறைய போலீஸ் அதிகாரிகள் ஸோ பாதுகாப்புக்காக வந்து நிற்கிறாங்க. அதை தாண்டி வந்து பூஜையெல்லாம் வந்து ஆரம்பமாயிட்டு. ஸோ இப்போ வந்து பூஜை வந்து நடந்து கொண்டிருக்குள்ள காட்டுறேன். அப்போ வந்து காட்டுறேன்னு அனுப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. பெருமளவாக வந்து இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோறு வந்து காய்ச்சாங்க.